தமிழ் புத்தாண்டு ராசி பலன், விஸ்வாவசு வருஷத்திய ராசி பலன். இந்த 2025ஆம் ஆண்டு இந்த தமிழ் ஆண்டில் 4 கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது சித்திரை மாதம் தொடங்கிய பிறகு ஒரு மாதத்தில் குரு பகவான் பயிற்சி, உடனே ராகு கேது பயிற்சி. ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு பயிற்சியான பிறகு இந்த வருஷம் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பார். அதே மாதிரி ராகு கேது, ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விதிவிலக்குகள் உண்டு. ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. சனி பகவான் ராகுவுக்கு 2ஆம் இடத்துல, அப்போ ராகு பகவான் நல்லாவே இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன். அது மாதாந்திர கோள், ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறிட்டே இருக்கும் இந்த கேதுவோட பலன்கள். ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே. இந்த 4 கிரகங்கள் மற்றபடி மாதாந்திர கோள்கள், தினக்கோள், உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கு உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம், இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 2 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 2 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை, 2 + 18 20 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். அதாவது இந்த செவ்வாய் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ ராகு தசை வருது. படிக்கக்கூடிய காலங்களில் இந்த தமிழ் புத்தாண்டில் 4 கிரகங்கள், மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா மாதாந்திர கோள்கள், இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. இப்போ படிக்கிற காலகட்டத்தில் ராகு தசை வருது. உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் சனி புத்தி நடப்பவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமே தவிர வேறு எந்த கிரக புத்திகள் நடந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. படிப்பு ரீதியாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த ராகு தசையில். இந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல சனி பகவான், 9ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல கேது பகவான். இந்த 4 கிரகங்கள் நிலையாக இருக்க போகுது இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும். இது படிப்பு ரீதியாக ஏற்றத்தை கொடுக்கும். இப்போ பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறீங்க, நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். படிப்புக்காக ஒரு பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு சில பேர், அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாமே சிறப்பு. 20 வயசுக்கு மேலே 36 வயசு வரைக்கும் குருதசை. குருதசை இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாது. நீங்கள் வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோகராக இருந்தால் சிறப்புன்னு சொல்லிக்கலாம். இதே லக்கணமாக இருந்தால் கூட 3, 6, 10, 11 இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. அருமையான வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா இந்த ராசிக்கு ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறதும், 6ஆம் இடத்துல சனி பகவான், பாக்கியஸ்தானத்தில் குரு, நீங்கள் அதை பார்த்துக்கணும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில், அதாவது 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்துச்சுனாக்கா ஒரு துளி அளவு கூட கெடுக்காது, அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பார்வையும் உங்கள் ராசிக்கு இருக்குது. தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். வேலை ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம். இப்போ வேலை வாய்ப்பெல்லாம் ஈஸியாக கிடைச்சிரும். நீங்கள் வேலையை கொடுத்துரும், பொருளாதாரத்தை கொடுத்துரும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது குடும்ப ரீதியாக கொஞ்சம் மேன்மை கிடையாது. குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் வரும். இந்த டைமில் வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பும், திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, திருமணத்தில் குருதசை நடக்குது, எனக்கு திருமணமே நடக்கலை, இது வரைக்கும் திருமணமே கூடி வரல அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இப்போ கூடி வந்துடும். ஏன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த குரு பகவான் இருந்து நிறைய தடைகளை கொடுத்துருக்கலாம் இது வரைக்கும். இப்போ 23, 24, 25 வயசில் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் ஒன்று குரு வக்ரமாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இப்போ மறைவு ஸ்தானங்களில் இருக்கணும். இப்போ கோச்சார ரீதியாக மறைவு ஸ்தானத்தில் இல்லை, 9ஆம் இடத்துக்கு வருது. அதே இந்த ராசிக்கு யோகம் செய்யாத கிரகம் தான், இல்லைன்னு சொல்லலை. இப்போ கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்குன்ற பட்சத்தில் திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில பேருக்கு சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப எல்லாம் நீடிக்காது, பிரச்சனைகள் அதிகமாக வராது. திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் உங்களுக்கு இருக்காது. கோச்சார ரீதியாக எல்லா கிரகங்களும் நல்லா இருக்குது. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தொழிலில் கொஞ்சம் நெருக்கடிகளை ஏற்படுத்திகிட்டே இருப்பார். தொழில் அப்படிங்கிறது லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால, ஆனால் பாவகிரகம் லாபஸ்தானத்தில் இருக்கலாம், 11ஆம் இடத்துல இருக்கலாம். ஏன்னா சூரியனோட வீடு இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் பெருசாக நன்மைகள் செய்யாத சூரிய பகவான் அவரோட வீட்டில் இருக்கிறதுனால மாதம் ஒரு பலனாக கிடைக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும். அதாவது சூரியனுடைய நகர்வுகளை பொறுத்து தான் இந்த கேது பகவான் உங்களுக்கு பதில் கொடுக்கும்.
பலன் கொடுக்கும். அதே மாதிரி ராகு அப்படி கிடையாது. 5ஆம் இடத்துல ராகு நிரந்தரமாக இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்களேன். இந்த விஸ்வாவசு வருடத்தில் ஃபுல்லாகவே இருக்கும். வீடு கொடுத்த கிரகம் அவருக்கு 2ஆம் இடத்துல, அதுவும் நிலையாக இருக்கும் இந்த சனி பகவான். அதனால் நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலை ரீதியாக, பொருளாதார ரீதியாக, திருமண வாழ்க்கையில் யாருக்காவது கடன் பிரச்சனை இருந்ததுனாக்கா அந்த கடன் பிரச்சனை தீரும். 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். எப்படி பார்த்தாலும் இந்த குரு தசையில் ஒன்று நோயை கொடுக்கும், இல்லைனா கடனை கொடுக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய கடன், எப்படியாவது ஒரு சுப கடனாவது இருக்கும். இப்போ மாசம்பளத்தில் இருக்கிறீங்க, ஒரு சின்ன கடனாவது வாங்குவீங்க. இந்த குரு தசை முடியறதுக்குள்ள சுப கடன் அப்படின்னாக்கா இப்போ சுய ஜாதகத்தில் குரு நல்லா இருக்குன்னு அர்த்தம். குரு சரியில்லைன்ற பட்சத்தில் தொழில், வேலைவாய்ப்பு ஏதோ ஒரு வகையில் கடனை கொடுக்கும், அப்படி இல்லைன்னா நோயை கொடுக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி தசை. அதே 3, 6, 10, 11 இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த தசை ஃபுல்லாகவே நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே கெடுபலன்களை கொடுக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கோச்சார ரீதியாக இப்போ 6ஆம் இடத்துல சனி, அது சிறப்பு. 6ல் சனி பகவான் இருந்தாலே வெற்றி தான். சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த சனி பகவான். ஏன்னா இந்த வருஷத்தில், ஏன்னா 3 நட்சத்திரம் இருக்குது, சொந்த நட்சத்திரம் அங்கே இருக்குன்றதுனால இப்போ குருவோடைய வீடு கொடுத்த கிரகம் இந்த சனி பகவானுக்கு கேந்திரத்தில் அவருக்கு. அதனால் இந்த வருடம் ஃபுல்லாகவே, அதாவது இந்த விஸ்வாவசு வருடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு. குருதசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம். 2வது திருமணத்துக்கு வெயிட் பண்ணுறவங்க, ரொம்ப நாளாக திருமணம் இல்லை, 30, 31 வயசு ஆச்சு, திருமணம் நடக்கலை அப்படின்னாக்கா இப்போ நடக்கும். திருமண ரீதியாக உங்களுக்கு ஏற்றம் உண்டு. கணவன் மனைக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மாறும். ராகு புத்தி நடப்பவர்களும் சுக்கிர புத்தி நடப்பவர்களும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது. உடல்நிலை ரீதியாக கொஞ்சம் பார்த்துக்கணும். உணவு பழக்க வழக்கங்களும் கொஞ்சம் பார்த்துக்கணும். கடன் அதிகமாக வாங்காமல் இருக்கிறது நல்லது. இந்த டைமில் கடன் ரீதியாக ஒரு சில பேருக்கு அதிகமாக கடன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதாவது சுக்கிர புத்தியும் ராகு புத்தியும் குரு தசையில், இந்த 2 புத்தி நடப்பவர் மட்டும். அது தவிர்த்து வேற எந்த கிரக புத்திகள் நடந்தாலும் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். 36 வயசுக்கு மேலே 55 வயசு வரைக்கும் சனி தசை. இப்போ சனி பகவான் தசை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு யோகம் செய்யக்கூடியவர். முதல் 9 வருஷம், பின்னாடி 10 வருஷம், முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம், இப்படி ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியவர். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல அடிப்படையில் உங்கள் லக்னாதிபதியோடு சேர்ந்து சுபகிரகத்தோடு சுபகிரக பார்வை, சுபகிரகம் அப்படின்னாக்கா குரு உங்களுக்கு அசுபர் தான், ஆனால் குருவுடைய பார்வை வேணும், சேரக்கூடாது. லக்னாதிபதியோடு சேர்ந்து உங்கள் லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு சேர்ந்து 3ஆம் இடம் 6ஆம் இடத்துல இருந்தால் கூட சிறப்புன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா மறையக்கூடாதுன்னு சொன்னால் கூட பாவ கிரகங்கள் மறைஞ்சி சுபத்துவமாக தசை நடத்துறது சிறப்பு. அதாவது சனி தசைங்கிறது, சனி தசை உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம், அது பொதுவாகவே பாவ கிரகம். அது மறைஞ்சி சுபத்துவமாக இருக்கிறது 19 வருடங்களும் நல்ல பலன்களை கொடுத்துரும். அது மாதிரி இருக்கா அவங்க சுய ஜாதகத்தில், இல்லை சுப தொடர்பில் இருக்கா, இல்லை அசுப தொடர்பில் இருக்கா, எதுவாக இருந்தாலும் சரி இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான். பெரும்பாலும் வேலை வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது, நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். தொழில் செய்கிறீங்களா, தொழிலில் கொஞ்சம் கடனை கொடுக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு சனி போகிறார் இல்லையா, உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் கூட அந்த 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதுக்குண்டான பலன்களை கொடுப்பார். பெரிய கடன்களை வாங்கிறது நீங்கள் கொஞ்சம் நிப்பாட்டிக்கலாம். பெருசாக கடன் வேண்டாம், சின்ன கடன்கள் வாங்கி ஒரு தொழில் பண்ணலாம், ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் பெரிய கடன்கள் வேண்டாம். குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்களில் செவ்வாய் இருந்துச்சுனாக்கா, இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி, இந்த செவ்வாய் நியூட்ரல் தான். அது என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கோ அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி பணம் லாக் ஆகும், அவ்வளோதான். சுபகிரக பார்வையில் சுபகிரக சேர்க்கையில் செவ்வாய் இருந்துச்சுனாக்கா வீடு கட்டுறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இது மாதிரியான அமைப்புகளை கொடுத்துரும். அசுபகிரக சேர்க்கையோட செவ்வாய் இருந்துச்சுன்னா, அதாவது சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள்ல 3, 7, 10 ஆகிய இடங்கள் சனி பகவானுடைய பார்வை, அந்த இடத்துல செவ்வாய் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு மணி லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது கொடுத்த பணம் வராது, ஷேர் மார்க்கெட்டில் போடுறது, இல்லைனாக்கா வேறு யார்கிட்டனா பணம் கொடுப்பீங்க உதவிக்காக, அந்த பணம் வராமல் போகிறது, இல்லை வேலைக்காக பணம் கட்டுவீங்க வெளிநாடு போகிறதுக்கு, ஏதோ ஒரு வகையில் ஒரு பணம் அப்படிங்கிறது யாருக்கிட்டையாவது கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வராது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இது நடக்காது. இது மாதிரி இருக்கும் இந்த சனி தசையில். சின்ன தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி நல்லாயிருக்கும். பெரிய தொழில் வியாபாரிகள் முதல் கொண்டு சிறப்புன்னு சொல்லிக்கலாம். இப்போ தனியார் துறையில் ஒர்க் பண்ணுறீங்களா, இடமாற்றங்கள் வரும். இடமாற்றங்களை விட ப்ரொமோஷன், இது எல்லாமே கிடைக்கும். பாகிஸ்தானத்தில் குரு சிறப்பு. இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அருமையான ஒரு காலம் சொல்லலாம். 4 கிரகங்கள் உங்களுக்கு நிலையாக இருக்குது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும். மற்றபடி மாதாந்திர கோள்கள் அது ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும். ஏன்னா கேது பகவான் சூரியனோட வீட்டில் இருக்கிறதுனால ஒரு மாதத்துக்கு ஒரு பலன் தொழில் ரீதியாக
மாதத்துக்கு ஒரு பலன் தொழில் ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக நடக்கும். ஆனால் பெருசாக கெடுபலன்கள் கிடையாது. இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு 55 வயசுக்கு மேலே 72 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசை பாக்கியஸ்தானாதிபதி தசை, விரையாதிபதி தசை. இது சிறப்பான தசை. பாக்கியஸ்தானாதிபதி தசைங்கிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு கெடுக்காது. வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு அவயோக கிரகமாக வந்து இது அவயோக தசையாக இருந்தால் கூட கோச்சார அடிப்படையில் குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது. உடல்நிலை தொந்தரவுகள் இருக்காது. அதாவது நோய் நொடி எதனா இருந்துச்சுனாக்கா தீரும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கம்மியாகும். மன அழுத்தம் இருக்காது. இப்போ கணவன் மனைவி பிரச்சனை, இல்லை குடும்ப சண்டை, சொத்து தகராறு, இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும். நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்க தொழில் ரீதியாக, வேலைவாய்ப்பு ரீதியாக. ஏன்னா திரும்ப ரிப்பீட்டட் வார்த்தை வரக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு சிலது சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கூட நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த புதன் தசையில் பார்க்கலாம். வாரிசுகள் வழியில் வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். 72 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் கேது தசை. கேது பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்துச்சு. நிறைய தூக்கத்தை கெடுத்திருக்கும். தூக்கம் இல்லாத பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துருக்கும். உடம்பு வலி அதிகமாக கொடுத்துருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து கடனை கூட கொடுத்துருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கொடுத்துருக்கலாம். எல்லாத்துக்குமே தீர்வு. பாக்கியஸ்தானத்தில் குரு, உங்கள் ராசிக்கு குரு பார்வை அவ்வளோ சிறப்புன்னு எடுத்துக்கலாம். அருமையான டைம். நீங்கள் கவலையப்படாதீங்க, அவ்வளோ சிறப்பு. கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 80 வயசுக்கு மேலே 20 வருடங்கள் சுக்கிரதசை. இப்போ சுக்கிரதசை நடக்குது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. அந்த அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். சுக்கிரன் அப்படிங்கிறது அஷ்டமாதிபதியாக இருந்தால் கூட அஷ்டம சனி கிடையாது, 7.5 சனி கிடையாது, 6ஆம் இடத்துல தான் சனி. இப்போ வந்து நோய் நொடி பிரச்சனைகள்லாம் இருக்கிறீங்க, உடல் உபாதைகளை இருக்கிறீங்க அப்படின்னா உடனடியாக ரிலீஃப் ஆகும். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்துச்சுனாக்கா கடனை கொடுக்கும், நோய் கொடுக்கும், வழக்கு கொடுக்கும். இல்லைன்னு சொல்ல, இது நட்பு கிரக தசை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கடனில் இருந்தீங்கன்னாக்கா கடன்லேருந்து வெளியே வருவீங்க. நோயில் இருந்தீங்கன்னாக்கா நோய் ரிலீஃப் ஆகும். அதாவது மருத்துவ செலவுகள் கம்மியாகும். சொத்து பத்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, குடும்ப சண்டை எதுவாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு தீர்வு உண்டு இந்த சுக்கிரதசையில். இந்த சுக்கிரதசையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த விசுவாவசு வருடத்தில் குருவுடைய நகர்வுகள் சிறப்பு. அதாவது பாக்கியஸ்தானத்தில் இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்து நிறைய தொந்தரவுகள் உங்களுக்கு, 12ஆம் இடத்துல வந்து கேது பகவான் வந்து அதை விட அதிகமான தொந்தரவுகள், தூக்கம் இல்லாத பிரச்சனை, இது எல்லாமே கொடுத்துச்சுன்னா கூட இப்போ எல்லாமே ரிலீஃப் ஆகும். 9ஆம் இடத்துல வந்து குரு, 11ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல சனி. இது சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தசாபுத்தி ரீதியாக இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாவசு வருடம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும். நன்றி.